ரஜினிகாந்தோட நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் திரைப்படம் தான் கூலி. இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்தை பற்றி முக்கியமான ஒரு அறிவிப்பை ரஜினி தெரிவிச்சிருக்காரு. அதாவது ரஜினிகாந்த் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. கடைசியாக ரஜினியோட நடிப்பில் வெளியான படங்களான ஜெயிலர், வேட்டையன் ஆகிய படங்கள் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 2023ஆம் ஆண்டு நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் ரஜினிக்கு மிக பெரும் கம்பேக் படமாக அமைஞ்சிருந்தது. கிட்டத்தட்ட 700 கோடிக்கு மேலே ஜெயிலர் திரைப்படம் வசூலித்து மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. அதனைத் தொடர்ந்து லால் சலாம் என்ற திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் ரஜினி. ஐஸ்வர்யா இயக்கத்தில் ரஜினி சிறப்பு தோற்றத்தில் நடித்த லால் சலாம் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியினை பெறலை. இதனடுத்து ஞானவேல் மற்றும் ரஜினி கூட்டணியில் வேட்டையன் திரைப்படம் உருவானது. மிக பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த படம் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது. இருந்தாலும் வணிக ரீதியாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. இந்நிலையில் அடுத்ததாக ரஜினியோட நடிப்பில் வெளியாக இருக்க திரைப்படம் தான் கூலி. ரஜினி உட்பட இந்த படத்தில் நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷௌபின் ஷாக்கர் என பலர் நடிச்சிட்டு வராங்க. மேலும் ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் ஆகியோரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களோடு தயாராகும் இந்த படத்தில் பூஜா ஹெக்டேக்கு ஒரு பாடலில் மட்டும் நடனம் ஆடியிருக்காங்க. எப்படியாவது 1000 கோடி வசூல கூலி பெற வேண்டும் என்பது தான் கோலிவுட் ரசிகர்களின் விருப்பமாக இருக்குது. இதுவரை தமிழில் எந்த ஒரு படமும் 1000 கோடி வசூல பெறலை என்பதுதான் அந்த சாதனையை கூலி நிகழ்த்தும் என எதிர்பார்க்குது. இந்நிலையில் சமீபத்தில் ரஜினி கூலி படத்தை பற்றி முக்கியமான ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காரு. கூலி படத்தோட படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டதா ரஜினிகாந்த் என்று சொல்லியிருக்காரு. இதன் மூலம் கூலி படத்தில் அவரோட போர்ஷன்ஸ் முடிவடைந்ததா தெரிய வருது. இன்னும் ஒரு சில வாரங்களில் கூலி திரைப்படத்தோட ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுது. அநேகமாக ஆகஸ்ட் மாதம் ரஜினியோட கூலி திரைப்படம் திரையில வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த கூலி படம் ரஜினிகாந்தோட கெரியர்லேயே ஒரு பெஸ்டான படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் ஒட்டுமொத்த திரை பிரபலங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதுனால ஆகஸ்ட் மாதம் இந்த படம் சோலோவாக ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இதனால் கண்டிப்பாக இந்த கூலி படம் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமாக இருக்கும் என சொல்லப்படுது. வேட்டையன் படம் ரிலீஸ் ஆனப்பவே 1000 கோடி கலெக்ஷன் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் படத்தோடைய மேக்கிங்கில் சரி இல்லாமல் போனதுனால படம் தொய்வாக போயிடுச்சு. இதனால் கண்டிப்பாக இந்த கூலி படம் ரஜினிக்கு 1000 கோடி கலெக்ஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜுக்கும் கம்பேக் கொடுக்கும் என நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.